சில சில பாட்டுங்களுக்கு தான் அந்த என்டையர் நேஷனோட சென்சேஷனாக மாறும். அந்த மாதிரி மாறின ஒன் ஆஃப் த சாங் தான் செய்ய செய்ய. அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்ட்ராடினரி சாங். இன்றைக்கும் அதை கேட்டால் நம்ம அப்படியே வந்து எழுந்து நின்று கிட்டத்தட்ட ஆடணும்னு தோணும். கிட்டத்தட்ட எல்லா எனர்ஜியும் வந்து நம்ம உடம்புல க்ரியேட் ஆகிடும். அந்த மாதிரியான ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மானோட கேரியர்னே சொல்லலாம். தட் இஸ் செய்ய செய்ய. இந்த பாட்டு வந்து தமிழ்லேயும் சரி ஹிந்திலையும் சரி இந்த என்டையர் ஆல்பம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்ச ஒரு ஆல்பம் அது. நார்மலாக வந்து ஹிந்தியில் எடுத்துட்டு தமிழில் டப் பண்ணால் அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக தானே இருக்கும். அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆல்பம்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் இது வந்து ஏதோ தமிழுக்குன்னே எழுதின மாதிரியும் இருக்கும், ஹிந்தியில் கேட்டால் ஹிந்திக்குன்னே எழுதின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஹை கிளாஸ் லிரிக் பேஸ்டு ஒரு ஆல்பம்னா தில்சே வில் பி டாப் ஆஃப் த சார்ட். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பாட்டு ரஹ்மான் சார் டியூன் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த பாட்டை மணிரத்னம் ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஷாருக் கானோட அந்த கரிஷ்மா அண்ட் அந்த பாட்டை வந்து கொரியோகிராஃப் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் இந்த பாட்டை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து விஷுவல்ஸை வந்து வேறு வேறு லெவலில் வேறு வேறு ஆங்கிள்ஸில் அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த ட்ரெயினை காட்டின விதமாக இருக்கட்டும், அண்ட் பியாண்ட் ஆல் தட் இந்த பாட்டில் இருக்கிற ரித்தம் இருக்குல்ல, இந்த பாட்டோட ரித்தம் தான் இஸ் த சோல் ஆஃப் த சாங். இந்த காலத்துக்கு நம்ம கேட்குறதுக்கான முக்கியமான ஃபேக்டர் இந்த ரித்தம். அந்த ட்ரெயின் போகிற மாதிரியான ஒரு மெட்டஃபரை சவுண்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரஹ்மான் சார் கொண்டு வந்தது இஸ் மைண்ட் ப்ளோயிங். எப்போ அந்த ரித்தம் அந்த பாட்டில் ஆரம்பிக்குமோ அதுலேருந்து கடைசியில் அந்த ட்ரெயின் முடியும் போது, அதாவது பாட்டு முடியும் பொழுது கடைசி வரைக்கும் அந்த ரித்தம் நம்ம மைண்டை வந்து நம்ம பிளட்டுக்குள்ளே அப்படியே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சின்ன லேயரில் கீழே வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ரியலைஸே பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி ஆர்கெஸ்ட்ரேஷன் வேறு. ஸோ அதை ரியலைஸே பண்ண முடியாத மாதிரி ஒரு ஒரு லேயர் ஃபுல்லாக அந்த ரித்தமை வச்சுட்டு அதுக்கு மேலே ரஹ்மான் சார் பண்ண மேஜிக் இருக்குல்ல, வேறு வேறு லெவல். இந்த பாட்டோட ரித்தம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ரித்தம்லாம் சொல்ல முடியாது, பட் எவ்வளோ ஒரு சிம்பிளிஸ்டிக் ரித்தம் கூட நம்ம வந்து மைண்டை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே பூந்து காலத்துக்கு நம்மளை ஹோல்ட் பண்ணுதுன்றதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த சாங். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான், டாப் 5 சாங்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் சொன்னால் இந்த பாட்டை டெஃபினட்டாக சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாட்டுக்கு ரித்தம் பிளேஸ் த மேஜர் ரோல் ஆஃப் த சாங். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டை மிக்ஸ் பண்ண விதம் இருக்குல்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேன் பண்ண விஷயம் இருக்குல்ல, அந்த சவுண்டை வந்து சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேன் பண்ணி நம்மளை வந்து ரியலைஸே பண்ண முடியாது. நம்மளை வந்து சப்கான்ஷியஸாக என்னென்னமோ நடந்துகிட்ருக்கோம் நம்ம காதில், பட் அவங்க டீட்டெயில் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் தேவாமிருதமாக நம்ம இன்னும் கேட்டுட்ருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த நான் ஒரு ரிதமில் இந்த ஒரு இன்டர்லூடில் ப்ரில்லியண்ட்டாக அந்த ஒரு ரிதம் செக்ஷன் ஒன்று போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளாப்ஸ் ஒன்று நடக்கும் பாருங்கள், அந்த கிளாப் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு இன்டர்லூடில். அந்த கிளாப் வந்து ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட், இந்த மாதிரி காம்பினேஷனில் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து இந்த பாட்டுக்குள்ளே போயிருக்கு. நம்ம வந்து இதை யோசிச்சே கூட இருக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு சின்ன கிளாப் தான் இதுக்கும் எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து இதுக்கு இந்த பாட்டுக்கு வந்து எஃபர்ட் எடுத்திருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ செய்யா செய்யா எப்போவுமே வந்து நம்ம தூங்கியிருந்தாலும் இந்த பாட்டை கேட்டாலே அப்படியே எழுந்து உட்காந்துடலான்ற ஒரு ஃபீலிங் வந்துடும், எழுந்து நடந்து ஓடிடலான்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஒரு பெஸ்ட் ஆஃப் த ரஹ்மான் சாரோட சாங் இது. ஸோ அந்த இன்டர்வியூட கேட்டுட்டு அந்த கிளாப் வரும்போது எப்படி பியூட்டிஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து பேன் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. That is A. Rahman, and that is H. Sridhar, and that is Mani Ratnam, that is Shah Rukh Khan, that is Dil Se For You. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், என்கேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.